மேசராசியில் பிறந்த அனைத்து சொந்தங்களுக்கும் அன்பு வணக்கம். 7.5 சனி ஆரம்பிக்க போகுது. நிறைய பேர் ரொம்பவே பயத்தோடு இருக்கீங்க. அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்கு எப்படிப்பட்ட மாற்றத்தை தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். மேசராசிக்காரங்க சிறு வயதிலிருந்தே ஏதாவது ஒரு சூழ்நிலையில் இவங்க வாழ்க்கையில் பெரிய அளவிலான துன்பமும் கஷ்டம் தான் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. மேசராசிக்காரங்க தன் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுதுன்னு நினச்சிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு அந்த டைமில் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் ஏற்பட்டிருக்கும். புதுசாக ஒரு பிரச்சனை வந்திருக்கும். மேசராசிக்காரங்க சொந்த பந்தத்தை இழந்தாங்க, சொத்துக்களை இழந்தாங்க, தனக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய உறவுகளை இழந்தாங்க. கடைசியாக நான் மட்டும்தான் எல்லாத்தையுமே இழந்துட்டு நிற்கிறதா இருக்குது. எனக்கு உயிர் வாழவே பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு மேலே என்னால் வாழவே முடியலை சாமி, தயவு செஞ்சு என்னை உன் கூடையே கூட்டிகிட்டு போயிரு. நான் இவ்வளோ கஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு வாழணுங்கிற எண்ணம் சுத்தமாகவே போயிருச்சு. உங்கள் மனசில் நிறைய கவலையும் துன்பம் தான் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களை ஒவ்வொன்றையும் தடுப்பதற்காக உங்களை அவமானப்படுத்திட்டு இருக்குங்கிறதுக்காகவே நிறைய பேர் அவங்க தயார் நிலையில் இருக்காங்க. இருந்தாலுமே பார்த்தீங்களா, அதிலிருந்து நீங்கள் தப்பிச்சு வெளியே வந்துட்டு தான் இருக்கீங்க. நீங்கள் என்னமோ பண்ணுங்கள், எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு தன் வேலையை உண்டுன்னு இருக்கிறீங்க தான் மேசராசிக்காரங்க. மற்றவங்களை நம்பி என்றைக்குமே நீங்கள் இருக்க மாட்டீங்க. நம்மளால் மற்றவங்களுக்கு கடுகு அளவு கூட துன்பம் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க தான் மேசராசிக்காரங்க. இந்த நாள் இந்த நிமிடம் எடுத்துக்கோங்க. உங்கள் வாழ்க்கையில் எல்லா நேரமே துன்பம் தான். மேசராசிக்காரங்க மனசில் தினம்தோறும் இந்த வாழ்க்கையே எனக்கு வேணாம் சாமி, என் உயிரை வேணா நீ எடுத்துக்க அப்படின்னு டெய்லியும் புலம்பக்கூடிய நபர்களாகவே பெரும்பாலும் இருக்காங்க. எல்லா இடங்களையும் அவமானப்படுத்துகிறாங்க, அசிங்கப்படுத்துகிறாங்க. எல்லாரும் முன்னாடியும் கூனி குறுகி நிற்கிறதா இருக்குது. யாருமே எனக்காக இல்லை, எல்லாத்தையுமே இழந்துட்டு நான் தனிமரமாக நிற்கிறதா இருக்குது. எதுக்கு சாமி மேசராசிக்காரங்களை எல்லா இடத்துலையுமே அவமானப்பட வச்சு துன்பப்பட வைக்கிறீங்க? எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எப்போ தான் நிம்மதியாக இருக்க போகிறோன்னா டெய்லியும் ஆண்டவனை பார்த்து கேட்டுட்ருக்காங்க. நிறைய குழப்பமும் நிறைய பேர் மேலே கோபமும் அதிகமாகவே இருக்குது. ஆனால் யார்கிட்டமே வெளிக்காட்ட முடியல. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு தெய்வ சக்தியால் வாழ்க்கையில் ஒரு அதிசயம் ஒன்று நடக்க போகுது. சொந்தக்காரர் எல்லாமே உங்களை புரளி பேசுகிற அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் அடுத்தடுத்த முன்னேற்றம் எல்லாமே வரப்போகுது. கூட இருக்கிறவங்க நண்பர்களே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது பொறாமை கொள்ள போகிறாங்க. அந்த அளவுக்கு நல்ல புதிய மாற்றங்கள் எல்லாமே வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு நடக்க போகுது. இப்போ வரைக்கும் நடந்து வச்சு சொல்லணும்னா வாழவே பிடிக்காத ராசின்னு பார்த்தீங்கன்னா அது மேசராசிக்காரங்க. இவங்க வாழ்க்கையில் ஒரு நாள் துன்பம் கிடையாது, ஒவ்வொரு நாளுமே துன்பம் தான். மேசராசினியர்கள் நினைக்கிறது ஒன்றா இருக்கும், ஆனால் அவங்க வாழ்க்கையில் நடக்கிறது வேறு ஒன்றா இருக்கும். மனசு ஃபுல்லாகவே ஏமாற்றம் குழப்பங்கள் தான் அதிகமாக இருந்துகிட்ருக்கு. மேசராசிக்காரங்க யாருக்குமே கெடுதல் நினைக்க மாட்டாங்க. எல்லாருமே நல்லா இருக்கணும், தன்னால் முடிஞ்ச உதவிகளை மற்றவங்களுக்கு செய்யணும் தான் நினைப்பாங்க. என்ன தான் மேசராசிக்காரங்க அவ்வளோ நல்லவர்களாக இருந்தாலுமே கூட இவங்க வாழ்க்கையில் என்றைக்குமே நல்லதே நடக்க மாட்டேங்குது தான் தினம் தினம் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. மேசராசிக்காரங்க நல்லது கெட்டதை முழுசாக தெரிஞ்சவங்க. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க. ஒருத்தன் வாழ்க்கையில் கொடி கட்டி பறக்கிறானா அவனை சுக்கிர உச்சத்தில் இருக்காண்டா அப்படின்னு சொல்லுவாங்க. சுக்கிரனை ராசி அதிபதியாக கொண்டிருந்தாலும் மேசராசிக்கு மட்டும் எதுக்குங்க இவ்வளோ கஷ்டம் வருது? குறிப்பாக பார்த்தீங்கன்னா பணத்தில் நிறையவே நெருக்கடி சிக்கல்கள் எல்லாமே அதிகமாக சந்திச்சுட்டு இருக்காங்க. எல்லாருமே பணத்தை மறைச்சு வைக்கிற இந்த காலத்தில் மேசராசிக்காரங்க எல்லாருக்குமே எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணாலுமே கூட அப்போ தான் உங்களுக்கு நிம்மதியாக தூக்கங்கிறது வரும். உங்கள் கையில் பணங்கிறது வரதும் தெரியாது, போகிறதுமே தெரியாது. நீங்கள் மற்றவங்களுக்கு செலவு பண்ணுறதை பார்த்து ஆண்டவன் உங்களுக்கு நிறைய கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனால் என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் பணம் நிலையாக நிற்க மாட்டேங்குது. முடிஞ்ச அளவுக்கு பார்த்தீங்கன்னா பணத்தை சேமித்து பழகுங்க. உங்கள் கடன் பிரச்சனை எல்லாமே வரக்கூடிய நாட்களில் நீங்கிடும். பிப்ரவரி தொடக்கத்திலிருந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் வக்ர நிவர்த்தி ஆகிட்டார். அதனால் உங்கள் வாழ்க்கையில் புதிய மாற்றங்கள் நல்லது எல்லாமே நடக்க போகுது. குரு பார்க்க கோடி நன்மை. இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் மேசராசிக்கு அதிர்ஷ்ட மலையில் நலைய போகிறீங்க வரக்கூடிய நாட்களில். அது என்ன சாமி கொஞ்சம் கேட்குறது நல்லா இருக்குது, கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க தானே கேட்குறீங்க. இந்த குருவோட வக்ர நிவர்த்தியால் சமூகத்தில் நல்ல நட்பு கிடைக்கும். மேசராசிக்காரங்க எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல இருக்கிறவங்க ஈஸியாக நட்பாக மாறிடுவாங்க. பேச்சு திறமையால் எல்லாருமே தன் வயப்படக்கூடிய நபர்லாம் பெரும்பாலும் இருக்காங்க. வரக்கூடிய நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன நடக்க போகுது அப்படிங்கிற பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும். உங்களை தவறாக புரிஞ்சுக்கிட்ட நண்பர்கள் எல்லாமே உங்களை மனம் மாறி என்னை மன்னிச்சிரு அப்படின்னு உங்கள் முன்னாடி நிற்க போகிறாங்க. கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க. உங்கள் கிட்ட கடன் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக தராமல் இருந்தவங்க விரைவில் கடனை திருப்பி தரப்போகிறாங்க. உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் நீங்கள் அனைவரையுமே கவர்ந்து இழுப்பீங்க. சமூகத்தில் உங்கள் பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது. சிலர் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். குடும்பத்தில் திருமணம், சீமந்தம், புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க. இந்த மாதிரி சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்கும். ரொம்ப நாட்களாக வீட்டில் எந்த ஒரு சுப நிகழ்ச்சியுமே நடக்காமல் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பீங்க. பெற்றோர்கள் வரக்கூடிய இந்த 2025 முதல் 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீடுகளில் நிறைய சுப நிகழ்ச்சி எல்லாமே நடக்க போகுது. சிலர் புதிதாக
தொழில் தொடங்கலாம்னு இருப்பீங்க, முயற்சி பண்ணுவீங்க. முயற்சிக்கு எதிர்பார்த்த உதவிகள் விரைவில் கிடைக்கும். மேசராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஆண்களோ பெண்களோ அரசு வேலையோ தனியார் வேலையோ கூலி வேலையோ நீங்கள் எதிர்பாராத வருமானம் உங்களுக்கு விரைவில் கிடைக்க போகுது. இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே வந்து அபரிவிதமாக இருக்க போகுது. உங்கள் நண்பர்களே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமைப்பட போகக்கூடிய அளவுக்கு வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது இருக்க போகுது. நீங்கள் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்களாக இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய 10ஆம் வகுப்பு 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வில் நீங்கள் நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருப்பீங்க. மார்க் ரொம்ப கம்மியாக வந்துருமோ, அடுத்த நெக்ஸ்ட் குரூப் கிடைக்குமா, நம்ம எதிர்பார்த்த குரூப் கிடைக்கும், நம்ம நல்ல இது ஜாயின் பண்ணுவோமா காலேஜுக்கு அப்படின்னு நிறைய பேர் குழப்பத்திலே இருப்பீங்க. நீங்கள் எதிர்பார்த்த நல்ல மதிப்பெண் வரக்கூடிய எக்ஸாமில் நிச்சயமாக கிடைக்கும். ஆசிரியர் சொல்கிறத கேட்கறதுனால வாழ்க்கையில் நல்ல உயர்வுக்கு போவீங்க. உடல் ரீதியாக பொறுத்த வரைக்கும் இந்த மேசராசி நேயர்களுடைய குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா அதிகமாக இந்த மருத்துவமனைக்கு தான் அதிகமாக ஹாஸ்பிட்டல் செலவு ஆகிட்டே இருக்குது. என்னென்னு தெரியல, குழந்தை உடம்பு எல்லாம் போகும், பெட்ரோல் உடம்பு எல்லாம் போகும். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் செலவுக்காக பார்த்தீங்கன்னா மாதந்தோறும் ஒரு 5000 ஒரு 10,000 வந்து தனியாக எடுத்து வைக்கிற மாதிரியே இருக்குது. ஒரு 30,000 சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா அது ஒரு 10,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கே மாசமான கூடிய செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. இதனால தான் வந்து நிறைய குடும்பங்களில் இந்த கடன் பிரச்சனையில் போய் சிக்கிக்கிறாங்க. இந்த வரக்கூடிய நாட்களில் உங்களை பயமுறுத்திட்டு வந்த நோய்கள் எல்லாமே உங்களுக்கு மருத்துவத்தால் விரைவில் குணமாக போகுது. ரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் எல்லாமே உங்களுக்கு விரைவில் கட்டுக்குள் வரும். ஆரோக்கியம் மேம்படும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க. புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க. வரக்கூடிய நாட்களில் 3 பயிற்சி நடக்க இருக்குது. முதலாவதாக பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் 29ஆம் தேதி சனி பயிற்சி நடக்க இருக்குது. அதைத் தொடர்ந்து இரண்டாவதாக வந்து மே 14ஆம் தேதி குரு பயிற்சி நடக்க இருக்குது. அதனைத் தொடர்ந்து மே 18ஆம் தேதி ராகுகேது பயிற்சி நடக்கிறது. இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா வந்து மேசராசி நேயர்களுக்கு புதிய மாற்றங்களை வந்து நிகழ்த்த போகுது. குரு பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனஸ்தானத்திலிருந்து ரிசர்வ வீட்டில் போகிறார். மே 14ஆம் தேதி வரை உங்களுக்கு வளர்ச்சிக்கான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். என்னங்க இது 2024 முடிஞ்சு 25 ஜனவரியே முடிஞ்சு போச்சு, எந்த ஒரு வளர்ச்சியுமே காணமே எங்கள் ராசிக்கு அப்படின்னு தான் நிறைய பேர் கேள்வி கேட்பீங்க. வரக்கூடிய நாட்கள் அதாவது மே மாதம் வரைக்கும் உங்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது கொஞ்சம் சற்று கொஞ்சம் அப்படியே முன்னாடி தான் வரும். அதன் பிறகு மே மாதத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காத அளவுக்கு ரொம்ப வந்து வளர்ச்சிங்க வரப்போகுது. நிறைய பேர் வந்து இந்த 7.5 சனி நடக்கிறதுனால வந்து நிறைய பேர் பயந்துக்கிட்டு இருப்பீங்க. அடுத்து வந்து சனி பெயர்ச்சி நடக்குது, சனி பெயர்ச்சியால் வந்து மேசராசிக்கு ஏதாவது பிரச்சனை ஆபத்து எல்லாமே வந்துருமா, நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு நிறைய பேர் பயந்துட்டு இருப்பீங்க. அந்த மாதிரி நீங்கள் எந்த ஒரு பயப்பட தேவை கிடையாது. சனி பகவானால உங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு தீங்கும் வராது. அதனால் நீங்கள் தைரியமாக இருக்கலாம். நீங்கள் செய்யக்கூடிய வேலையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். மேசராசி நண்பர்களுக்கு கடந்த காலத்தை நீங்கள் எண்ணி பார்க்கும்போது போட்டி போறாமல் தான் வந்து கொஞ்சம் அதிகமாகவே நடந்திருக்குது. குரு பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு. திருமணமாகாத நபர்களுக்கு விரைவில் திருமணமாக போதும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து 34-35 வயசு ஆகும். மேசராசிக்காரர்களுக்கு பெண்ணே அமையாது, அப்படி எல்லாம் மாப்பிளையும் அமையாது. இந்த மாதிரி நிறைய பேர் நிறைய சிக்கலில் மாட்டிருப்பீங்க. வரக்கூடிய இந்த 2025 நிச்சயமாக வந்து திருமண நிலையே வந்து உங்களுக்கு குரு பகவான் கண்டிப்பாக ஏற்படுத்தி தருவார். அனுபவ அறிவும் அன்பும் நிறைந்தவர்கள் தான் வந்து மேசராசிக்காரங்க. இந்த ஆண்டு உங்களுக்கு மனதைரியம் சற்று அதிகமாக இருக்க போகுது. மேசராசிக்காரங்க நல்ல எண்ணம் கொண்டவர்கள். சூதுவாதுங்கிறது தெரியாது. ஒரு வேலையை செய்ய சொல்லி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை வந்து கண்ணும் கருத்துமாக வந்து பொறுப்போடு செய்கிறீங்க தான் வந்து மேசராசிக்காரங்க காற்று மாதிரி எந்த பிரச்சனை வந்தாலும் ஈஸியாக அந்த பிரச்சனை வந்து உள்ளே பூந்துட்டு வெளியே வந்துடுவாங்க. மேசராசிக்காரங்க தன்னோட குடும்பம் தன்னுடைய நண்பர்களுக்காக வந்து உயிரியே கொடுக்கக்கூடியவங்க. பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேசராசிக்காரங்க ரொம்ப வந்து அப்பாவே இருப்பாங்க. ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் யார் யார் மேசராசிக்காரங்கன்னு. ஆனால் வந்து மற்ற ராசிக்காரங்களோட ரொம்ப வந்து அதிபுத்திசாலியாக இருப்பாங்க. மற்ற நபர்களுடைய கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டேலண்ட் எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக கொஞ்சம் தனித்தனியாக வெளிப்படுத்துவாங்க. துணிச்சலுக்கும் தைரியத்திற்கும் பெயர் போனவங்க ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுத்துட்டாங்க அப்படின்னா அதில் வந்து வெற்றி அடையாமல் போகவே மாட்டாங்க. அது வந்து ஒரு கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதாக இருக்கட்டும், ஒரு ஐடி செக்டரை வந்து ஜாபுக்கு ட்ரை பண்ணுறதாக இருக்கட்டும், இந்த மாதிரி எந்த ஒரு விஷயத்தை அவங்க வந்து ட்ரை பண்ணாங்க அப்படின்னா அதில் வந்து வெற்றி அடைஞ்சே ஆகணும். அப்படி ஆகலை அப்படின்னா அவங்க மனசு வந்து கேட்கவே கேட்காது. அது எத்தனை முறைனாலும் சரி, தோத்தே போனாலும் சரி, மறுபடியும் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. உங்களுக்கு வந்து மேசராசிக்காரங்க வந்து வாழ்க்கை துணையாக ஒரு வேளை கிடச்சிட்டாங்க அப்படின்னா உங்களை மாதிரி வந்து உலகத்தில் கொடுத்து வச்சவங்க யாருமே கிடையாது. கண்டிப்பாக உங்களுக்கு பயங்கர சப்போர்ட்டாக இருப்பாங்க. அது வந்து கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, உடனே உங்களுக்கு சப்போர்ட்டுங்கிறது பயங்கரமாக இருக்க போகுது. 2024 உங்களுக்கு ரொம்பவே வந்து மோசமாக கலந்த காலகட்டங்களில் எண்ணி பார்க்கும்போது நிறைய கஷ்டத்தை எல்லாமே கடந்து வந்திருப்பீங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாட்களாக வந்து கண்டிப்பாக வந்து அமைஞ்சிருக்குது. இன்னொரு 3-4 மாதங்களுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா திருமணமாகாத நபர்களுக்கு நல்ல வரன் விரைவில் தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறு வாழ்க்கை அமையும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்து மறு வாழ்க்கைக்காக அடுத்த துணையை தேடலாமா வேண்டலாமா அப்படின்னு குழப்பத்திலே இருப்பாங்க. அது வந்து ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. அப்படி இரண்டாவது துணையை தேடும்போது சமூகம் ஏதாவது தப்பாக சொல்லிடுமா, கூட இருக்கிறவங்க ஏதாவது தப்பாக நினச்சிடுவாங்களா அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக வந்து அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி போகாமே இருப்பாங்க. இது மிகப்பெரிய தவறு. கண்டிப்பாக ஒரு துணை அப்படிங்கிறது நிச்சயமாக வந்து மேசராசினியர்கள் கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக உங்களுக்கு துணை இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்
சப்போர்ட்டாகவும் கண்டிப்பாக இருப்பாங்க. துணை இருக்கும்போது நீங்கள் வந்து நல்ல ஒரு வலிமையாக உங்களுக்கு நீங்கள் உணர்வீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத நிறைய நபர்கள் வந்து அதிகமாக மேசராசியில் காணப்படுறாங்க. வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு ஒரு 4-5 மாதங்களுக்குள்ள கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு இந்த நீர்க்கட்டி, பிசிஓடி ப்ராப்ளம் இந்த மாதிரி பெண்கள் சார்ந்த பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால தான் வந்து குழந்தை பாக்கியம் ரொம்பவே வந்து தடைபட்டு வருது. கண்டிப்பாக ஒரு 4-5 நாட்களுக்குள்ள பெண்கள் இருக்கக்கூடிய மருத்துவத்தால் எல்லா நோயுமே வந்து நிவர்த்தியாகி கண்டிப்பாக உங்களுக்கு பிள்ளை பேறு பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும்.